உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலும் ஒரு அற்புதமான செய்தியை நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஏமாற்றம் ஏன் என்ற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிப்போமா. கர்த்தாவே, உங்கள் கிருபை எங்களை தொடர்ந்து இந்த ஓய்வு நாள் முழுவதும் வழிநடத்தியது சுவாமி. இந்த நிறைவு ஆராதனையிலும் நிர்பந்தமான மனுஷர்களாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை சத்திய வார்த்தையினாலே வளர்த்தெடுத்து அந்த சத்திய வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கை மாறி சத்தியபராகிய கிறிஸ்துவின் பாதபடியில் நாங்கள் வந்து தஞ்சமடைவதற்கான கிருபைகளை எங்களுக்கு தந்துருளுங்க. என் அன்பு தெய்வமே, கேட்கிற செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்காக பரிந்து பேசி இரண்டாம் வருகை வர காத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஏமாற்றம் ஏன் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாள் செய்தியை நம்ம படிக்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோங்க. கடந்த வாரம் ஒரு பாடம் படித்தோம். தீர்க்க தரிசனமும் திருச்சபையும் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை படித்தோம். அன்னைக்கு ஒரு திருச்சபை இருந்தது. அந்த திருச்சபை அழிவை சந்தித்தது. அந்த அழிவிற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எதை புரிஞ்சுக்கல? தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கல. தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளாமல் போனதுனால அவர்களுக்கு அழிவு நேரிட்டது என்று சொல்லி நம்ம ஒரு சபையை குறித்து படித்தோம். எந்த சபை ஞாபகம் இருக்குதுங்களா? எந்த சபைங்க? பாஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? இஸ்ரவேல் சபை, எருசலேம் திருச்சபை. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு பிரசங்கத்தை கேட்டு அதில் கேள்வி கேட்டிங்கன்னா அவுட்டு நீங்கள் இல்லை. யார் அவுட்டு? பாஸ்ட் ஃபிட் இல்லைன்னு ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும், சரிங்களா? கடந்த வார பாடத்தில் நம்ம படித்தது எந்த திருச்சபையை குறித்து படித்தோம்? இஸ்ரவேல் எருசலேம் திருச்சபையை குறித்து நம்ம படித்தோம். அவங்க ஏரோது ராஜா தான் கலங்கினார் அப்படின்னா இவங்களும் சேர்ந்து கலங்கினாங்க. ஏன் இவர்களும் சேர்ந்து கலங்கினாங்க அப்படின்னா, யாருக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டுமோ அவருக்காக இவங்க என்ன பண்ணலை? காத்திருக்கல. காத்திருக்காமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தீர்க்க தரிசன வாக்கியத்தை மனதில் வைத்திருந்தாங்க, ஆனால் அதனுடைய சம்பவத்துக்கான காலத்தை அவங்க அறியலை. கிறிஸ்து அதனால தான் எருசலேம் நகரத்தை பார்த்து சொன்னார், கண்ணீர் விட்டு சொன்னார். என்ன சொன்னார்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமா எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க ஆசைப்பட்டேன், ஆனால் உங்களுக்கும் வர மனதில்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி கிறிஸ்து அவர்களுக்காக கண்ணீர் விட்ட சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அன்றைய திருச்சபை அது தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தையும் தீர்க்க தரிசனுடைய காலத்தையும் அது அறியாமல் போனபடியினாலே அழிவை சந்தித்தது. நாமும் அப்படியாக இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசனுடைய காலங்களையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் படிச்சுக்கிட்டோங்க. ஸோ இந்த வார பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஏமாற்றம் ஏன் என்ற தலைப்பில் மீண்டுமாக தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவத்தை இரண்டாவது காரியமாக நம்ம படிக்க போகிறோம். வேத வாசிப்புக்காக நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? லூக்கா 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் முழுவதுமாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகாக நடக்கிற சம்பவங்க. ஸோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகாக நடக்கிற சம்பவங்கள். அவருடைய சீஷர்கள் எல்லாம் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற வேளையில் என்ன நடக்குது? வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? பாருங்களேன். 24வது அதிகாரத்தில் வசனம் 13 நம்ம வாசிப்போங்க. ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கான சம்பவங்கள் தொடங்குது. அன்றைய தினமே, என்றைய தினமே அப்படின்னா வாரத்தின் முதலாம் நாளில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி போய் சாட்சி பகிர்ந்தாங்க. சாட்சி பகிர்ந்தவங்க சீஷர்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த சங்கதியெல்லாம் நடந்ததுக்கு பிறகாக நடக்கிற சம்பவம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இவங்க எல்லாம் உட்காந்து ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எந்த ஊருக்கு போறாங்க? எம்மாவுக்கு போகிறார்கள். அந்த எம்மாவுக்கு போற வழியில் நடக்கிற சம்பவம் தாங்க இந்த சம்பவம். என்ன நடக்குது? போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே போனார்கள். என்ன செய்தாங்க அப்படின்னா, கிறிஸ்து அவர் மரிச்சாரு, கல்லறையில் வச்சோம், அவர் என்ன செய்திருக்க அப்படின்னா, இப்போ கல்லறையில் போய் பார்க்கும்போது அவருடைய சரீரம் இல்லை அப்படின்ற சம்பவத்தை தான் இவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனத்தை கீழே வாசிக்கிறேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். 2 பேர் எம்மாவை நோக்கி போகிறாங்க.
இவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னடா அப்படி நடந்து போச்சு, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, இயேசு மரித்தாரு, அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சோம், கல்லறையில் வச்சவரை காணமே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. இவர்களோடு யார் வந்து ஜெயின் பண்ணுது? இயேசு கிறிஸ்து வந்து ஜெயின் பண்ணிட்டார். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஆனாலும் 16, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்போ அவங்க முகம் எப்படி இருக்குதுங்களா? ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது. சில நேரங்களில் நம்ம சகோதரன் சகோதரிகளை பார்க்கும் பொழுது அவங்க முகத்தை பார்த்தே நம்ம சில கேள்விகளை கேட்போம். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன்னா அவங்க முகம் அவருடைய கஷ்டத்தை என்ன பண்ணும், வெளிப்படுத்தி காட்டிவிடும். அதே போல தான் எம்மாவுக்கு போகிற 2 சீஷருடைய முகங்களும் எப்படி இருக்குதுங்க? துக்க முகமாக இருக்கிறது. துக்க முகமாக இருக்கிறபடியினால கிறிஸ்து கேட்குறாரு, துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவன் என்ன கேட்குறான்? எருசலேமில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? கிறிஸ்து மரிச்சாரு, கொண்டு போய் கல்லறையில் வச்சோம், கல்லறையில் வச்ச இயேசுவை காணோம், அவரு எங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, அவரை இப்போ காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவங்க கேட்குற கேள்வியை பாருங்கள். எருசலேமில் நடக்கிறத தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்கள் விஷயம் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் யார்? அந்நியராக இருக்கிறீரோ? ஏன்னா இந்த சம்பவம் எங்கே நடக்கிற சம்பவம்? எருசலேமுக்குள்ளாக நடைபெறுகிற சம்பவம். இந்த சம்பவத்தை ஒருத்தவன் அறியலை அப்படின்னா அவன் யாராக தான் இருக்க முடியும்? அந்நியராக தான் இருக்க முடியும் என்பதை இந்த கிளியோப்பாவும் அவனோடு இருந்த சீஷனும் புரிந்து கொண்டு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ கிறிஸ்து என்ன கேட்குறாரு பாருங்களேன். அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். 19, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? இயேசுகிட்டயே சொல்றாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வல்லமையிலும் செய்கைகளும் பயங்கரமான ஆளு, பயங்கரமான தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை என்ன செய்துட்டாங்க அப்படின்னா கொலை செஞ்சுட்டாங்க. யார் கொலை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க? வார்த்தையை நான் மின்னு வாசிக்கிறேன், கொஞ்சமாக கவனமாக கவனிங்க. தீர்க்கதரிசனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அப்போ தான் புரிஞ்சு கொள்ள முடியும். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை கொண்டது யாருங்க? அந்நியரா இல்லை அவருடைய ஜனங்களா? அவருடைய ஜனங்கள் தான். இது அப்படியே எக்ஸாக்ட் முடிவு காலத்தில் நிறைவேற போகிறது. எப்படி நிறைவேற போகுதுன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் நினச்சிக்கிட்டு இருந்தோம்பா. ஏன்னா இஸ்ரவேலர் எப்படி இருந்தாங்கன்னா ரோமர்களுக்கு அடியில் அவங்க சிக்கி தவித்து அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க மனசெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேசியா வருவார், மேசியா வந்து என்ன செய்வார்னா நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலை எங்களுக்கு மாற்றி அமைப்பார், அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே ஒடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை அவர் மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவருடைய சிந்தையெல்லாம் உலக பிரகாரமான அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அவருடைய சிந்தை இருந்தது. அதை தான் இங்க அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்க அழகா சொல்றாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களா? ஸ்திரீகள் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் தேவதூதரை பார்த்தோம், அவர் உயிர் தெரிந்தார்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அவங்க சொன்னபடியே நாங்கள் போய் பார்த்தோம், அவர் என்ன பண்ணல, காணல. இப்போதாங்க 25வது வசனத்தில் தொடங்குது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. திட்டுறாரா போடுறாரா? யார் கூட இருந்தவங்க? இயேசுவோடு இருந்தவங்க தான். அவருக்கு 12 சீஷர்கள், அப்புறம் 70 சீஷர்கள், அப்புறம் 120 சீஷர்கள், அதுக்கப்புறம் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு வந்த அநேக சீஷர்கள் இயேசுவுக்கு உண்டுங்க. மேல் வீட்டாரையில் 120 பேர் கூடியிருந்தாங்க என்று சொல்லி வேதாகம் நம்ம சொல்லிக் கொடுக்குதே. அந்த 120 பேர் கூட இருந்தவர் யாருங்க? இந்த சீஷர்கள். இவர்களை பார்த்து கிறிஸ்து சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்ப காண்பித்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடைய தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒரு நோக்கி, வழியிலே நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூடியிருந்தவர்களும் கூடியிருந்த கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தையும் பிடுகையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது ஒரு பெரிய சம்பவங்க. இந்த சம்பவத்தில் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான். ஆனா அவங்க எதை புரிஞ்சுக்கலைங்களா? தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கல. போன வாரம் பாடத்தில் படித்தோம். அங்கே ஏரோது ராஜா அங்க இருந்த பிரதான ஆசாரியர்களை வேதப்பாரர்களை கூப்பிட்டு கேட்டார். என்ன கேட்டார்? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் என்ன பண்ணுவார்? பிறப்பார். தீர்க்க தரிசனம் வசனம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த வசனத்தை குறித்த புரிதல் அவங்க கிட்ட இருந்துச்சா? இல்லைங்க. ஒருவேளை புரிதல் அவங்க கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா அவங்க இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிற கூட்டமா இருந்திருப்பாங்க. அதே காரியம்தான் இங்கேயும் பார்க்கிறோம். அவர்களாச்சு வேத வாக்கியங்களை காலம் காலமாய் வருவார் வருவார் என்று சொல்லி வைத்திருந்த கூட்டம். ஆனா கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு 3 வருஷம் ஊழியத்துக்கு ஆண்டவர் சும்மா அனுப்பலங்க சீஷர்களை. எத்தனை வருஷம் ட்ரைனிங்கு? 3 வருஷ ட்ரைனிங். அதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்தில் தவறும் போது 40 நாள் ட்ரைனிங். அவங்களுக்கு 3 வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க தான் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை அறிஞ்சவங்க என்று சொல்லிக் கொண்டவர்கள் தான். ஆனா அவர்களோ தீர்க்க தரிசனுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் போனபடியினால, அந்த வேத வாக்கியத்தின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் போனபடியினால அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? துக்க முகங்களாய். ஆக்சுவலி இந்த சம்பவத்தின் போது சீஷர்கள் எப்படி இருந்திருக்கணும்? சந்தோஷப்பட்டு இருக்கணும். கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் பரலோகம் போகிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் சீஷர்கள், இந்த 2 சீஷர்கள் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா சீஷர்களுமே எப்படி தான் இருந்தாங்க? துக்கமுகமாக இருந்தார்கள். அவருடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வசனத்தை வாசிச்சோமே, அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவருடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில தான் இருந்துச்சு. உலகத்தின் பாடுகளில் இருந்தோம், கஷ்டங்களில் இருந்தோம், நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி உலக பிரகாரமான பார்வையில் அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, இதை விசுவாசிக்கிற தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கியங்கள் யாவையும் விசுவாசிக்கிறதற்கு மந்த இருதயம், மந்த புத்தி உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் எதை காட்டினாரு? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின தீர்க்கதரிசி வாக்கியங்களை எடுத்து காண்பித்து அவர்களுக்கு அந்த காரியத்தை புரிய வைத்தார் என்று சொல்லி அப்படியே பார்க்குறாங்க. 2 பாடம். முதலாவது பாடம், இவங்க சொன்னாங்க, இயேசுகிட்டே சொன்னாங்க, இயேசுவை யார் கொலை செஞ்சதுங்களா? நம்முடைய பிரதான ஆசாரியரும் வேற யாருங்க கூட சேர்ந்ததுங்களா? அதிகாரிகளும். அன்பானவர்களே,
தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக் கொள்ளாத போது, தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாத போது எப்படி பிரதான ஆசாரியர்களும் அதிகாரிகளும் இயேசுவை கொலை செய்தார்களோ அவ்விதமாகவே முடிவு காலத்தில் தீர்க்க தரிசனத்தினுடைய காரியத்தை நீங்களும் நானும் அறியாமல் போயிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனத்தை மத்திய 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே காரியத்தை லூக்கா நற்செய்தி போய் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, யார் நம்மை காட்டி கொடுப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. யார் நம்மளை காட்டி கொடுப்பாங்களாம் கடைசி நாட்களில், முடிவு காலங்களில்? யார் பகைப்பார்கள்? வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். யார் பகைப்பார்கள்? யாருங்க? வார்த்தை வரமாடுதுங்களே ஒன்று வெளியே. என்னங்கம்மா? ஏன் பகைக்கிறாங்க? சொந்த சகோதரர்கள் ஆண்டவர் சொல்றாரு. சகோதரர்கள் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, சபை எல்லாருமே தான். யார் நம்மை பகைப்பார்கள், யார் நம்மை காட்டி கொடுப்பார்கள் என்பதை வேதம் சொல்லுது. இப்ப பாருங்க, கடைசி காலத்தின் அடையாளத்தை உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க சொந்த சகோதரராலே பகைக்கப்படுவீர்கள், தாய் தகப்பனாலே காட்டி கொடுக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி உபத்திரவத்தின் ஊன்றுகோலாய் இருப்பவர்கள் யார் என்பதை வேதம் முன்னுரைக்கிறது. இயேசுவுக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்தவர்கள் அந்நிய மார்க்கத்தாரோ அந்நிய தேசத்தாரோ கிடையாது. இயேசுவுக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்தவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யார் அப்படின்னா அவரோடு இருந்த அவருடைய ஜனங்கள் தான். காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க எதை அறியல? தீர்க்க தரிசனத்தினுடைய ஆழ அர்த்தங்களை அறியாமல் போனபடியினாலே. இந்த யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த தேவன் எனக்கானவர், மேசியா எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வரார் என்று சொல்லி அவரை சொந்தம் கொண்டாடி கொண்டாலும் உரிமை பாராட்டி கொண்டிருந்தாலும் அவரை கொலை செய்தது யார் தான்? அவங்க தான். எப்படி கொலை செய்தார்கள், எப்படி அவரை காட்டி கொடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எதை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் சொன்ன காரியங்களை அவர்கள் புரியவில்லை. அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? போன வாரம் ஒரு அற்புதமான வசனத்தை நம்ம வாசித்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? என்ன வசனத்தை வாசித்தோன்னு? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறேன். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். யார் கொலை செஞ்சதுங்களா? சிந்திச்சு பாருங்களேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், தீர்க்க தரிசனத்தில் உள்ள சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால், நாம் இந்த கடைசி காலங்களிலே முடிவு காலங்களிலே யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன ஆக்கினையை செலுத்தினார்களோ அதே ஆக்கினையை நாமும் செலுத்துவோம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை எத்தனை பேர் இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறோம்? எத்தனை திருச்சபைகள் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை தான். ஒரு கிறிஸ்தவன் 40 வருஷமா ஒரு திருச்சபையில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த 40 வருஷத்துல அந்த சபையில் வந்து பிரசங்கம் பண்ற பாஸ்டர் காட்டிலும் அதிக பிரசங்கத்தை அவர் கேட்டிருப்பார். உண்மைதானே? பாஸ்டர் 4 வருஷம் இருப்பாங்க, 5 வருஷம் இருப்பாங்க, கடந்து போயிருப்பாங்க. அந்த 40 வருஷமாகவும் அவங்க எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, மோசே, தாவீது, சாமுவேலு, இப்படி காலங்காலமாய் பேசுகிற நபர்களை குறித்தே பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பேச வேண்டிய சத்தியங்கள் எது தெரியுங்களா? அந்த காலகட்டங்களில் தீர்க்க தரிசனம். ஏன் அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நம் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தீர்க்க தரிசன புத்தகங்களாக மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வாக்கியங்கள் இந்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. விசேஷமா இந்த காலங்களில் நாம் படிக்க வேண்டிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் எது தெரியுங்களா? தானியேல் வெளிப்படுத்தல். ஏன் தானியேல் வெளிப்படுத்தல் படிக்கணும் தெரியுங்களா? வாங்க, நான் சொல்ல, இயேசுவே சொல்றார். எங்க சொல்றாரு தெரியுங்களா? மத்தேயு 24வது அதிகாரம். நம்ம சொன்னாதான் பிரச்சனைங்க. அதை யார் சொல்றது அப்படின்னா இயேசுவே சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுது எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார் என்பதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த 24வது அதிகாரத்தில்
எங்க வாசிக்க போறேன், வசனம் 14, 15, 13 கூட வரேன். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தானே. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அடுத்த வார்த்தை கவனிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை, அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமாக கவனிங்க, அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாலும் எடுப்பதற்கு இடங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் நீங்க ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பையாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. எந்த புத்தகத்தை படிக்கணுமா? தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொன்னாரு. ஏன் வேதாகமத்தில் எத்தனையோ புத்தகம் இருக்குதே, அதையெல்லாம் ஆண்டவர் படிக்க சொல்லியிருக்கலாமே. படிக்க சொல்றாரு தான். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, தானியேல் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தானியேல் புத்தகத்தில் என்ன இருக்கிறது? தீர்க்க தரிசனம். இந்த முடிவு காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த முடிவு காலத்தில் ஆக்கினைக்குள்ளாக நாம் தப்புவிப்பது எப்படி, மற்றவர்களும் தப்புவிப்பதற்கான வழி போக்கு எது என்பதை தேவன் எங்க வைத்திருக்கிறார் அப்படின்னா தானியேல் புத்தகத்தில் வைத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை வைத்திருக்கிறார். அன்னைக்கு இருந்த தேவஜனம் அதை அறியலைங்க. அறியாம போனதுனால துக்கமுகமாகவே இருந்தாங்க. அறியாமல் போனதுனால அழிவுக்குள்ளாக கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, படித்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் இருக்குமே ஆனால் அது தானியேல், வெளிப்படுத்தல். இந்த 2 புத்தகங்களை படிக்கல அப்படின்னா இங்க சொல்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக அன்னைக்கு இயேசுவின் காலத்தில் எப்படி வந்ததோ அப்படியாகவே இந்த காலத்தில் வரப்போகிறது. பாழாக்குகிற அருவருப்பு அப்படின்னு சொல்றாரு. பாழாக்குகிற அருவருப்பு என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பாழாக்குகிற அருவருப்பு என்னங்க? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொல்றாரு. ஏற்கனவே இந்த பாழாக்கும் அருவருப்பு வந்தது, மீண்டும் வரப்போகிறது. அந்த பாழாக்கும் அருவருப்பு ஏற்கனவே தேவ ஜனங்களை அழிவிற்குள்ளாக உட்படுத்தியது. அதே விதமாக இந்த முடிவு காலத்திலும் தேவ ஜனத்தை அழிப்பதற்கு பாழாக்கும் அருவருப்பு மீண்டும் தலை தூக்க போகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் சொல்றாரு, தீர்க்க தரிசன புத்தகத்தை படிங்கப்பா. அன்னைக்கு இருந்த சீஷர்கள் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி இல்லைங்களாம், மந்த இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்களாம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு மேல கிறிஸ்து வரப்போறார் வரப்போறார் வரப்போறார்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கிட்ட ஆயத்தம் எப்படி இருக்குது? பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல வரல. ஒருவேளை அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என் பேச்சு மாறி இருக்கணும், என் குணங்கள் மாறி இருக்கணும், என் நடைமுறை பாவனங்கள் மாறி இருக்கணும், நான் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கணும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருந்திருப்போம். அந்த விஷயம் புரியாதனால தான் எல்லாம் போவதா நாமும் போவோம். உலகத்திற்கும் நமக்கும் வேறுபாடு, வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா புரிய வேண்டிய சத்தியம் புரிந்து கொள்ளலை, விலகிக் கொள்ள வேண்டிய சத்தியம் நம்மால் விலகிக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு சீஷர்கள் எந்த நிலையில் இருந்தாங்களோ அதே தாங்க என் நிலை. அன்னைக்கு சீஷர்கிட்ட என்ன புத்தி இருந்ததோ அதுதான் என்கிட்ட இருக்குது. அன்னைக்காச்சும் கிறிஸ்து இருந்தாரு, அவங்களுக்கு அதை புரிய வைக்கும்படியாய் மோசே முதல்ல சகல தீர்க்கதரிசிகளை சொன்ன வேத வாக்கியங்களை அவர் என்ன பண்ணாரு? நடந்து போகும்போது என்ன கொடுத்துட்டாரு? பைபிள் ஸ்டடி போட்டிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் ஓய்வு நாளில் தவிர எங்களை கூப்பிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம. உண்மைதானே? அப்போ ஓய்வு நாளில் வந்தாவது அதை பிரயோஜனப்படுத்திக்கணுமா இல்லையா?
தீர்க்க தரிசன புத்தகங்களை படிப்பது மிகுந்த அவசியங்க. ஏன் அப்படின்னா, நாம் எங்கே இருக்கிறோம் என்பதையும், நம்முடைய பணி என்ன என்பதையும், நாம் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் தீர்க்க தரிசன புத்தகங்களை அல்லாமல் வேறொரு புத்தகம் நமக்கு அறிவிக்கிறதே கிடையாது. தானியேல் புத்தகத்தை படிக்கும்போது தான் உலகத்தை ஆளப்போகும் கடைசி வல்லரசு எதுன்னு நமக்கு தெரியும். அந்த வல்லரசு என்ன செய்ய போகிறது என்பது தெரியும். எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு உபத்திரவத்தையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவத்தில் இந்த பாடையில் நிற்க முடியல அப்படின்னா, தானியேல் புத்தகம் சொல்லுது, உலக தோற்றம் முதல் இல்லாத ஒரு பெரிய இக்கட்டு காலம் நமக்கு முன்னாடி வரப்போகுதுங்களாம். எப்படி ஆயத்தமாகிறது இக்கட்டு காலத்துக்கு? படித்தாதாங்க ஆயத்தமாக முடியும். படிக்கலன்னு வச்சுங்களேன், நம்மளால் ஆயத்தமாகவே முடியாது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் பாரத்தோடு சொல்கிறாரு, அவங்க ஏமாற்றம் இருந்தது. ஏன் ஏமாற்றம் இருந்தது அப்படின்னா, அவங்க தீர்க்கதரிசனுடைய வாக்கியத்தை புரிந்து கொள்ளலை. நான் போன வாரம் ஒரு கேள்வி வச்சேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, மிருகத்தின் முத்திரை அப்படின்ற பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனால் அந்த மிருகத்தின் முத்திரை எதுன்னு பைபிள் சொல்லுதா? இல்லை. யார் சொல்றது? அதை யாருங்க? தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, அன்னைக்கு இருந்த சீஷர்கள் ஆனாலும் சரி, அன்னைக்கு இருந்த யூத திருச்சபை ஆனாலும் சரி, தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சிக்கல, தீர்க்க தரிசிகளை புரிஞ்சிக்கல. ஏன்னா இங்க என்ன சொன்னாங்க சீஷர்கள்? இயேசு யாரா வெளிப்படுத்துறாங்க? யாரா வெளிப்படுத்துறாங்க? வாசிச்ச இல்லைங்களா? அந்நியர் இல்லைங்க, இன்னொரு வார்த்தை நம்ம வாசிச்ச இல்லைங்களா? வாங்க திரும்ப அந்த வார்த்தையை மாத்திரம் வாசி முடிப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 24வது 19வது வசனம். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். யார் சாட்சி பகிர்றது? சீஷர்கள் சாட்சி பகிர்றாங்க, அவர் தான் தீர்க்கதரிசியா. ஆனா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையோ புரிந்து கொள்ளவில்லை. அதனால தாங்க அவங்க காப்பாற்றப்பட முடியாம போனாங்க. கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏன் அப்படின்னா, தேவன் நாம் காப்பாற்றப்படுவதற்கான வழிமுறைகளை எங்க வச்சிருக்கிறார்னா, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகள் கிட்ட வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த திருச்சபை அதை புரிந்து கொள்ளல, அழிவை சந்தித்தார்கள். அன்னைக்கு இருந்த சீஷர்கள் அதை புரிந்து கொள்ள மந்த இதயமுள்ளவர்களா இருந்தாங்க, துக்கமுகத்தோடு இருந்தாங்க. அன்னைக்கு இயேசு அவர்கள் அதை புரிய வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உபத்திரமும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கும் பொழுதும் நாம் என்ன தெரியுங்களா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? என்னடா வாழ்க்கை எதுன்னு நினைக்கிறோம். பிரச்சனை என்ன தெரியுங்களா? நாம் ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னா, உபத்திரவும் பாடும் எந்த அளவுக்கு நம்மை நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு விசுவாசம் நம்ம இடத்துல நெருங்கி இருக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தானியேல் 3வது அதிகாரத்தின் சம்பவம் மீண்டும் நடைபெற போகிறது. அன்னைக்கு ஒரு சிலை நிறுத்தப்பட்டது, மீண்டும் ஒரு சொரூபம் வரப்போகிறது, சட்டம் வரப்போகிறது, எல்லாமே நமக்கு தெரியும். அந்த சிலையை வணங்காத அனனியா, அசரியா, மிசாவேல் எங்க தூக்கி போடப்பட்டாங்க? அக்னியில் போடப்பட்டாங்க. உண்மைதானே? அன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு முன்பதாக ராஜா வந்து நிற்கிறான். இவங்க சொல்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த நேரம் நான் இசைக்கருவிகளை வாசிக்க போறேன், நீ என்ன பண்ணும்? தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். அப்படி பணிந்து கொள்ளல அப்படின்னா இந்நேரமே எரிகிற அக்கனி சோலையில போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதே போல கிண்ணறங்கள் நாதஸ்வரங்கள் வாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்போதே அவங்க சொல்றாங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை தப்பி வைக்காம போனாலும் பரவாயில்ல, நீ நிறுத்துற பொருசில என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். இப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துச்சா? என்ன செஞ்சாரு? எத்தனை மடங்க? சரி, 7 மடங்கு சூளை அங்கே அதிகமாச்சு இல்லை? இவங்கிட்ட என்ன இருந்துச்சு? அவன் சொல்றான், உன் 7 மடங்கு சூளை அதிகமாகிறது அப்படின்னா என்னில் வாசமா இருக்கிற என் விசுவாசம் 7 மடங்கு பெருக கடவுது. அங்க சூளை 7 மடங்கு அதிகமானாலும் சரி, இங்க 7 மடங்கு விசுவாசம் பெருகி கொண்டிருந்தது. காரணம், அவர்கள் தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாங்க, அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில பெருகும் பொழுது விசுவாசம் பெருகுகிறதா குறைகிறதா? நல்லா இருக்கும்போது 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியுங்க. உபத்திரவமும் பாடும் கஷ்டமும் நம்ம நெருக்கும் பொழுது ஜெபிக்கணும்னு மனசு சொல்லுது. ஆனா 1 மணி நேரம் ஜெபமா 2 மணி நேரம் ஜெபமா? பிரச்சனை என்ன தெரியுங்களா?
இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் திட்டங்களை வைக்கிறாரு. போய் தீர்க்க தரிசன புத்தகங்களை படிங்கப்பா, காலத்தையும் காலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தகத்தை படிங்க. தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்காம ஒருபோதும் ஒரு முறையும் ஆயத்தமாகவே முடியாது என்பதை வேதம் அவ்வளவாய் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. மற்ற மக்கள் உலகத்தில் அழிஞ்சு விட போறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் யாரை எங்களை யோசிக்கிறாரு? நம்மளை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஆதி இஸ்ரவேலை பிரிந்த அவருடைய உள்ளம் யாருக்காக இன்னைக்கு கொதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கும் எனக்கும் அவருடைய உள்ளம் கொதித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா என்றைக்கோ வந்திருக்க வேண்டிய கிறிஸ்து இன்னும் இந்த பூமிக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா ஆயத்தமாக வேண்டிய கூட்டம் ஆயத்தமாகலை. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரோமர் புத்தகத்தில் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏன் பிரசவ வேதனைப்படுது அப்படின்னா தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. இந்த கூட்டம் எழும்பாம அவரால் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அந்த கூட்டம் யார் தெரியுங்களா? அதே அதிகாரத்தில் 14வது வசனம் தெரியுங்க, வாசித்து பார்ப்பீங்கன்னா 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய்க்கிறார்கள். என்ன சொல்றாங்க சிம்பிளா அப்படின்னா குணத்தால பிறந்திருக்கிற கூட்டம் அது. இயேசுவினுடைய குணத்தினால ஆவியின் கனிகளால பிறந்திருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் எப்ப வெளிப்படும் என்று சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவவேதனைப்படுதுங்களாம். யாருக்காக அப்படின்னா அந்த கூட்டத்துக்காக. ஒரே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க, சத்தியம் புரிஞ்சிருந்தா நம்ம எப்பவே குணத்துல மாறி இருப்போமா? மாறி இருக்க மாட்டோமா? இன்னும் குணம் மாறல அப்படின்னா பிரச்சனை யார்கிட்டங்க? என்கிட்ட. நான் எதையோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறேன், இன்னும் ஏதோ ஒரு காரியம் என்னை ஆட்கொள்ளாம இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் மாற முடியும். நான் மாறினாதான் கிறிஸ்து வர முடியும். அப்ப ஏமாற்றம் ஏன் அப்படின்னா அந்த சீஷர்கள் தீர்க்க தரிசன வாக்கியத்தை எல்லாம் வச்சிருந்தாங்க, ஆனா அதை புரிந்து கொள்ள முடியாத மந்த இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த முடிவு காலத்தில் நாமும் அப்படியாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்மை படைத்த இறைவனுடைய பாரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலங்களில் நாம் அதிகமாய் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்த ஒரே ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா பாழாக்கும் அருவருப்பு வரப்போகிறது. அந்த பாழாக்கும் அருவருப்பு யார் என்பதை அறிந்து கொள்ள எதை வாசிக்கணும்? தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கணும். தானியேல் புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் வாசிக்கணும். இந்த 2 புத்தகத்தை எந்த ஒரு ஆத்துமா புரிந்து கொள்கிறதோ அந்த ஆத்துமா தேவனுடைய புத்திரராய் மாற முடியும், தேவ ராஜ்யத்துக்காக உழைக்கிற பிள்ளையாய் மாற முடியும். வரக்கூடிய காலங்களில் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.